எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, டைரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம கோடிட்ட இடங்களை நிரப்புக அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. ஸோ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. செகண்ட் கொஷின், பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர். நெக்ஸ்ட் கொஷின், பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் பறவை மனிதர். ஃபிஃப்த் கொஷின், பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று. இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? ஸோ உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கும். ஸோ தெரியாதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா வாங்க என்னோட சேர்ந்து ஒன்றா படிக்கலாம். ஸோ இதுக்கு கூறிய ஆன்சர்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட லெசன்ஸில் தான். ஸோ அந்த லெசன் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறகின் ஓசை. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பேசிக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பறவைகள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பறவைகள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப இருக்கிறது இல்லை, பறவைகள் இனமே அழிஞ்சு போகுது. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மனிதர்கள் எப்படி நம்ம வெளியூருக்கு போயிட்டு வரோமோ இடமாற்றம் பண்ணுறோமோ அதே மாதிரி பறவைகளும் இடமாற்றம் பண்ணும் அப்படின்ட்டு தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ வாங்க வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவை பெருங்கடலும் மலைகளும் கடந்து போகிறது. அதாவது நம்ம பறவைகள் பெருங்கடலும் சரி மலைகளும் சரி எல்லாமே கடந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பார். ஸோ இந்த மாதிரி பறவைகள் இடம் மாற்றம் செய்தல. ஸோ அந்த இடம் மாற்றத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்லாம் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏன் பறவைகள் இடமாற்றம் செய்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுனால, இருப்பிடம்னால, ஸோ வெப்பநிலைனால, அதாவது தட்பவெப்பநிலை மாற்றம்னால, இனப்பெருக்கம்னால, ஸோ இந்த காரணத்தினாலலாம் பறவைகள் இடமாற்றம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பறவைகள் தனக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றன. ஸோ பறவைகளுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு தனி வழியை ஏற்படுத்திட்டு தேர்ந்தெடுத்துட்டு அந்த வழியில் தான் போவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் பயணம் செய்யும் பொழுது சில வகை பறவைகள் இரை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். அதாவது இப்போ பறவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த பறவைக்கு எதனா ஓய்வோ இல்லை சாப்பிட்றதுக்கு இறையோ தேவைப்பட்டால் தரையிறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இடையில் எங்கேயுமே நிற்காமல் அதோட வழிக்கு அது பாட்டுன்னு பறந்து செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெரிந்து தெளிவமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பல் பறவைனா சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் கப்பல் பறவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை தான் கப்பல் பறவை. கப்பல் பறவை என்னென்னு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுமா இந்த கப்பல் பறவையை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளருதல். ஸோ இந்த 3 மாற்றம் தான் பறவைகள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகும்பொழுது இந்த உடலில் ஏற்படும் மாற்றங்கள் இதுதான். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து வர பறவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இலக்கியங்களும் செய்திகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்த புலவர் பறவைகளுக்கு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. என்ன பாடல் பார்த்தீங்கன்னா நாரை நாரை செங்கால் நாரை அப்படின்னு என்கின்ற ஒரு பாடலை எழுதியிருக்காரு. இந்த பாட்டில் என்ன லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன அடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு சொல்லி அடிகள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐரோப்பாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு செங்கால் நாரை வருவது என்பது தற்போது ஆய்வில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது என்ன பறவை இனம் அழிந்து வருவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிட்டுக்குருவி தான் இப்போ தற்போது நிலையில் இந்த பறவை தான் அழிந்து வருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி தான் இந்தியாவின் பறவை மனிதர். இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரை தான் பறவை மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகிலே நெடுந்தொலைவு பறக்கும் பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஆலா தான் உலகத்திலே நெடுந்தொலைவு பறக்கும் பறவை. எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 22,000 கிலோமீட்டர் அளவு நெடுந்தூரம் தொலைவு பறக்கும் பறவைன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஆலா. நெக்ஸ்ட்டு இந்த பறவைகள்லாம் பற்றி படிக்கும் படிப்பிற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி தான் இந்த பறவைகளை பற்றி படிக்கும் பெயர். நெக்ஸ்ட்டு உலக சிட்டுக்குருவியின் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தோம்ல கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா லெசன்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டு இப்போ பார்த்தோமே ஆன்சர் ஆர்டிக் ஆலா தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர். இதுவும் நம்ம இந்த லெசனில் பார்த்தோம். சக்தி மூத்த புலவர். தேர்ட் கொஷின், பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர். இதுக்கு வலசை போதல். இதுவும் நம்ம அந்த லெசனில் இருந்துச்சு. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி. லாஸ்ட் கொஷின், பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தட்பவெப்பநிலை மாற்றம். இதுவும் ஒரு காரணம். இந்த காரணத்தை நான் சொல்கிறேன். இதுதான் இதோட ஆன்சர்ஸ். இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க புக் பேக் எக்ஸசைஸும் போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி வேறு லெசனோட இல்லை வேறு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸோடு பார்க்கலாம். நன்றி.